ஹாய் ஹலோ வெல்கம் டு இகேரியர் ப்ளஸ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனல் மூலிமா ஒரு நாளைக்கு டிஃப்ரெண்ட் கம்ப்ளைண்ட்ஸஸ் ரிலேட்டடாக உங்களை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நெட்வொர்க் கம்ப்ளைண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி ஒரு நெட்வொர்க் கம்ப்ளைண்ட் அப்படின்னும் போது அந்த நெட்வொர்க் ரிலேட்டடாக எப்படி நம்ம கம்ப்ளைண்ட்டை ரெடி பண்ணுறது, நெட்வொர்க் ரிலேட்டடாக ஒரு கம்ப்ளைண்ட்டை எப்படி இது பண்ணுறது, அசைன் பண்ணுறது, அதாவது செக் பண்ணுறது எப்படி அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். நெட்வொர்க் ரிலேட்டடான கம்ப்ளைண்ட்ஸஸ் வந்து அதிகமாக வந்துட்டுருக்கு. நெட்வொர்க் ரிலேட்டடான கம்ப்ளைண்ட்னா எனக்கு ஒரு சில நேரம் வந்து நெட் எடுக்கும், ஒரு சில நேரம் வந்து நெட் எடுக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வீட்டுக்குள்ளே வந்தால் நெட் எடுக்கும், வீட்டுக்கு வெளியே வந்தால் நெட் எடுக்காது. இந்த மாதிரி நிறையா விதமான ட்ரபிள்ஸ் வந்து ஒரு மொபைல் ஃபோன்ஸ் லைனில் நிறையா பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மொபைல் ஃபோன் நெட்வொர்க் ரிலேட்டடான கம்ப்ளைண்ட்ஸஸ்க்கு எப்படி எந்த மெத்தடில் சொல்யூஷன்ஸ் வந்து கொடுக்கறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து ஒரு செல்கான் அப்படின்ற மொபைல் ஃபோனு. இந்த மொபைல் ஃபோன் லைனில் எனக்கு சிம் ஸ்லாட் லைனில் இல்லை நெட்வொர்க் நல்லா தான் இருக்குது. நான் எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஜிஎஸ்எம் அப்படின்ற மாதிரி எல்லா மொபைல் ஃபோன்ஸ்லேயும் போட்டிருப்பாங்க. ஓகேவா? இந்த இடத்துல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த போட்டிருக்காங்களா ஜிஎஸ்எம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜிஎஸ்எம் போட்டிருக்கிறது வந்து இது நெட்வொர்க் லைனுக்குரிய செக்ஷன்ஸ். நம்மளோட மொபைல் ஃபோனோட ஆண்டனா போர்டில் இருக்கும் பாருங்களேன், ஆண்டனா. ஸோ இந்த ஆண்டனா பேட் வந்து ஒழுங்காக ஒரு சில நேரம் டச் ஆகலை அப்படின்னா, இந்த ஆண்டனா பேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. இப்போ உள்ளதெல்லாம் எப்படி வந்து பார்த்துருக்கீங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஒரு மொபைல் ஃபோன்ஸ் லைனில் இந்த மாதிரி டைப்பில் கொடுத்துருக்காங்க. நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இருக்குது பாருங்களேன் பேடு. ஸோ இந்த பேடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் எனக்கு நெட்வொர்க் லைனில் சிக்னலை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு இடம். ஓகேவா? அதை நான் எடுக்கிறேன். இதில் எனக்கு ஸ்பீக்கர் இருக்குது பாருங்கள். ஸோ இது ஸ்பீக்கரு, இதுதான் என்னோடய ஆண்டனா ட்ராக் பேடு. இந்த ட்ராக் பேடு வந்து எனக்கு இந்த இடத்துல டச் ஆகணும். இது ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல டச் ஆனதுக்கப்புறம் இது மூலியமாக சிக்னல் எனக்கு ரிசீவ் ஆகி தான் எனக்கு என்ன ஆகும்னா இந்த கேபிள், இந்த ஆண்டனா வயர் கேபிள் உங்களுக்கு தெரியுதா? இந்த ஆண்டனா வயர் கேபிள் மூலியமாக தான் நம்மளுக்கு இன்டர்நெட் நெட்வொர்க்கு கால், இன்கமிங் அவுட்கோயிங் கால் சிக்னல்ஸ் எல்லாமே இந்த நெட்வொர்க் சிக்னல்ஸை பேஸ் பண்ணி தான் வரும். இந்த ட்ராக் பேடை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இந்த பேடை லைட்டாக பிச்சுட்டிங்கனாலோ, இல்லை இந்த ட்ராக்கை வந்து இந்த பேடை வந்து லைட்டாக பிச்சுட்டிங்கனாலோ நம்மளுக்கு ஒரு சில நேரம் எடுக்கும், ஒரு சில நேரம் டவர்ஸ் வந்து எடுக்காது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எனக்கு கண்டிப்பாக ஒரு கீபேட் ஃபோனாக இருந்தாலும் சரி, ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வரும். எந்த ஒரு கீபேட் அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, அந்த இடத்துல அதாவது மெயினாக இந்த ஆண்டனா இருக்க இடத்துல கண்டிப்பாக காயில்ஸ் வந்து கொடுத்துருப்பான். காயில்ஸ் அண்ட் ரெசிஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா கொடுத்துருப்பான். ஓகேவா? உங்களுக்கு தெரியுதா? இது ஆண்டனாக்கு மேலே இருக்க 2 காயிலு. ஸோ இந்த மாதிரி காயில்ஸ் அண்ட் ரெசிஸ்டர்ஸ் கண்டிப்பாக எல்லா விதமான மொபைல் ஃபோன், எந்த மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, அந்த மொபைல் ஃபோனில் கண்டிப்பான முறையில் காயில்ஸ் அண்டு என்ன கொடுத்துருப்பான்னா இண்டக்டர்ஸ், அதாவது காயில்ஸ் அண்ட் ரெசிஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பான்னா கொடுத்துருப்பான். ஸோ அந்த இடத்துல அந்த காயில் லைனில் எனக்கு ப்ராப்ளம் இருந்தால், கண்டிப்பாக காயில் லைனில் ப்ராப்ளம் இருந்தால் எனக்கு அவுட்புட் எனக்கு ஒழுங்காக வராது. அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு ரெசிஸ்டர்ஸ் லைனில் ஓப்பன் ஆயிருந்துச்சு அப்படின்னா கூட எனக்கு அவுட்புட் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ஒழுங்காக வராது. இந்த மாதிரி 2 விதமான ப்ராப்ளம்ஸ் வந்து ஒரு மொபைல் ஃபோனை பொறுத்த வரைக்கும் வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மொபைல் ஃபோனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நெட்வொர்க் லைன் செக்ஷனை எப்படி செக் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்ம என்ன பண்ணுவோன்னா பார்ப்போம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் டிஸ்பிளே செக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கலை. ஓகேவா? டிஸ்பிளே எனக்கு இது போர்டு வந்து ரன்னிங் கண்டிஷனில் இருக்கா இல்லையான்றதை ஆம்ப் ரேஞ்ச் பேஸ் பண்ணி காமிக்கிறேன். இதோட சிம் ஸ்லாட்டில் வோல்டேஜ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அது ரிலேட்டடாக தான் எடுத்தது. பட் டிஸ்பிளே எனக்கு இதில் போகிற மாதிரி இருந்துச்சு, போயிடுச்சு. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, டிசி மிஷினையும் இந்த மொபைல் ஃபோனோட பேக் சைட்லேயும் பாருங்கள், சரி மொபைல் ஃபோன்லையும் பாருங்கள். பட் டிஸ்பிளே எனக்கு இது ப்ராப்ளம் ஆகிடுச்சு. நான் வேறு டிஸ்பிளே போட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ இங்கே சப்ளை கொடுத்தோடனே எனக்கு ஆம்ப் எடுக்குது. ஃபோனில் சப்ளை கொடுத்தோடனே எனக்கு 333 ஆம்ப் எடுக்குது. ஓகேவா? இப்போ நான் ஆன் ஆஃப் பட்டனை ட்விசரை வச்சு ஷார்ட் பண்ணோடனே எனக்கு இந்த ஆம்ப் எப்படி வருது அப்படின்றத பாருங்கள். ஆன் ஆஃப் பட்டனை ட்விசரை வச்சு ஷார்ட் பண்ணுறேன். ஷார்ட் பண்ணும்போது எனக்கு ஆம்ப் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஒரு 600 ஆம்ப் கிட்ட எனக்கு எடுக்குது. ஸோ இப்போ எனக்கு இந்த ஆம்ப் ரேஞ்சில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு ஃபோன் ஆன் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஆம்ப் ரேஞ்ச் லைனில் நான் சிம் கார்டு செக்ஷன் நான் என்ன பண்ணுறேன்னா, சிம்மோட ஸ்லாட்டை வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். செக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். சிம்மு மாட்டாமல் சிம்மோட ஸ்லாட்டோட செக்ஷனில் என்ன மாதிரி வோல்டேஜஸ் இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ சிம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்தம் 6 பின் இருக்கும்.
அதில் வந்து ஃபஸ்ட்டு பின் சப்ளை பின்னு, செகண்டு பின்னு, தேர்டு பின்னு, 6th பின்லாம் நெட்வொர்க் பின்னு, 4th பின்னு கிரவுண்டு, 5th பின்னு வந்து நோ கனெக்ஷன். ஓகேவா? ஸோ எந்த பின்லையுமே எனக்கு என்ன ஆகலை, வோல்டேஜ் அப்படின்றது வரல. பட்டு போர்டு எனக்கு என்ன இருக்குது, ஆனில் தான் இருக்குது. ஓகேவா? எந்த பின்லையும் எனக்கு வோல்டேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வரல. லைட் ஆஃப் பண்ணால் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த பின்லையும் எனக்கு வோல்டேஜ் அப்படின்றது ஒரு பாயிண்ட் வேரியேஷன்ஸில் தான் இருக்குது. பட் வோல்டேஜ் அப்படின்றது அந்தளவுக்கு எனக்கு வரல. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல சிம் ஸ்லாட் நான் என்ன பண்ணுறேன்னா இன்செர்ட் பண்ணுறேன். இந்த மொபைல் ஃபோனில் சிம் ஸ்லாட் நான் இன்செர்ட் பண்ணுறேன். ஓகேவா? சிம் ஸ்லாட் இப்போ இன்செர்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பின்னில் எனக்கு வோல்டேஜஸ் வருதா இல்லையா அப்படின்றத பாருங்கள். தெரியுதா? 3 வோல்டேஜ் எனக்கு வருது. ஃபஸ்ட்டு வச்சு காமிச்சேன் பார்த்தீங்களா? உங்களுக்கு 3 வோல்டேஜ் வந்திருக்காது. இப்போ உங்களுக்கு தெரியுதா? 3 வோல்டேஜ் உங்களுக்கு வருது. அதே மாதிரி இந்த இடத்துல உள்ள பின்ஸ்லையும் எனக்கு வரும். இங்கே உள்ள 5th அண்ட் அதாவது செகண்ட் அண்டு தேர்ட் செக்ஷன்லேயும் வரும். ஸோ 4 வோல்டேஜ் சம்திங். இது வந்து எனக்கு பேட்ரி கனெக்டரோடது. இந்த இடத்துல எனக்கு வரும் 1.8 சம்திங். எனக்கு இந்த இடத்துல வோல்டேஜஸ் வரும். 3 வோல்டேஜ் வருதா? அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டு பின்லையும் எனக்கு 3 வோல்டேஜ் அப்படின்றது வரும். ஓகேவா? இது சிம் கார்டு ரிலேட்டடாக. சிம் கார்டை எடுத்துட்டேன்னா எனக்கு இந்த வோல்டேஜஸ் வராது. சிம் கார்டு போட்டால் தான் எனக்கு இந்த வோல்டேஜஸ் அப்படின்றது வரும். இப்போ இதே மாதிரி இங்கே ஜிஎஸ்எம் செக்ஷன் இருக்குல்ல, இப்போ இந்த ஜிஎஸ்எம் செக்ஷனில் செக் பண்ணுங்கள் எவ்வளோ வோல்டேஜஸ் வருது அப்படின்றத பாருங்கள். இங்கே எந்த வோல்டேஜஸுமே வரல. எனக்கு இப்போ திரும்பியும் வோல்டேஜ் வருதா? தேர்ட் பின்னில் எனக்கு வோல்டேஜஸ் இங்கே சிம் ஸ்லாட் செக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு தான் இருக்குது. பட் எனக்கு இந்த இடத்துல எந்த வித வோல்டேஜஸுமே வரல. ஓகேவா? இந்த பின்னில் 3 வோல்டேஜ் வருது. ஃபஸ்ட்டு காமிச்சேன்ல, ஃபஸ்ட்டு இந்த சிம் ஸ்லாட்டில் போட்டேன். இந்த சிம் ஸ்லாட்டில் போட்டு இப்போ இந்த சிம் ஸ்லாட்டில் பாருங்களேன், எனக்கு வோல்டேஜஸ் இருக்காது. ஸோ எப்போ சிம் ஸ்லாட்டை இன்சர்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் எனக்கு என்ன ஆகும்னா வோல்டேஜ் வந்து உள்ளக்க போகும். சிம் ஸ்லாட் எப்போ இன்சர்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் எனக்கு வோல்டேஜ், அப்போ தான் வந்து இந்த ப்ராசர் லைன் கமாண்ட் செக்ஷன்ஸ் வந்து உள்ளக்க போகும். ஓகேவா? ஸோ இந்த ரிலேட்டட் எதுக்காண்டி சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஒரு மொபைல் ஃபோனில் நெட்வொர்க் லைன்ஸில் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்த செக் பண்ணணும். அடுத்து எங்கே செக் பண்ணணும்னா இந்த ஆசிலேட்டர் லைனில் செக் பண்ணுங்கள். இந்த ஆசிலேட்டர் லைனில் செக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஆசிலோஸ்கோப் கண்டிப்பாக தேவைப்படும். இங்கே பாருங்கள், எனக்கு 2.8 வோல்டேஜ் வருதா இந்த ஆசிலேட்டர் செக்ஷனோட இங்கே உள்ள இந்த இண்டக்டர் லைனில். இந்த இண்டக்டர் எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு நெட்வொர்க் எடுக்காது. அதே மாதிரி இந்த கெப்பாசிட்டி எனக்கு இதாகிடுச்சு, ஷார்ட் ஆகிடுச்சுனாலும் நெட்வொர்க் எடுக்காது. ஸோ இந்த ஆசிலேட்டர் பக்கத்தில் உள்ள இந்த 2 காம்பனண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே சேம் டைம் ஆசிலேட்டரில் எதுவும் வோல்டேஜஸ் வருதான்னு பார்ப்போம். 600 சம்திங் 0.6 வோல்டேஜஸ் வருது. 2 சைடு வரும். இந்த 2 சைடு வரும், இந்த 2 சைடு வரும், இங்கிட்ட 2 வரும். ஏன்னா இதுதான் இன்புட் அவுட்புட் செக்ஷனு. ஓகேவா? இந்த சைடு எனக்கு வராது, இது கிரவுண்டு. எனக்கு உங்களுக்கு கண்டினியூட்டி மோடில் வைக்கும் போது உங்களுக்கு பஸர் அடிக்கும் பாருங்கள். பஸர் அடிக்குதா? இந்த சைடும் இந்த சைடும் ஆசிலேட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த 2 சைடு கிரவுண்டு, இந்த 2 சைடு எனக்கு வோல்டேஜ், அதாவது இன்புட் அவுட்புட் செக்ஷனு. ஸோ இன்புட் அவுட்புட் செக்ஷனில் எனக்கு எவ்வளோ வருது, மொபைல் ஃபோன் லைனில் ஒரு 0.6 சம்திங் வோல்டேஜஸ் எனக்கு வருது. ஓகேவா? 0.7 சம்திங் எனக்கு வோல்டேஜஸ் வருது. இங்கேயும் எனக்கு 0.8, அதான் 0.7 0.8 சம்திங் எனக்கு இங்கே வோல்டேஜஸ் வருது. ஆசிலேட்டரில் தான் நான் இப்போ செக் பண்ணிகிட்ருக்கேன். 0.7 0.6 சம்திங் வோல்டேஜஸ் வருது. ஓகேவா? இப்போ இந்த சிம் ஸ்லாட்டை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே எனக்கு வோல்டேஜஸ் வருதா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். இப்போ இங்கே வருதில்ல, கொஞ்சம் நேரம் கழிச்சு பாருங்கள், இந்த வோல்டேஜ் எனக்கு கம்மியாயிரும். ஓகேவா? இப்போ எனக்கு வந்துட்டுருக்கு இங்கே வோல்டேஜ். சிம் ஸ்லாட்டை நான் ரிமூவ் பண்ணக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வோல்டேஜ் அப்படின்றது கம்மியாயிரும். இப்போ எனக்கு ஆசிலேட்டர் லைனில் எவ்வளோ வோல்டேஜஸ் வருதுன்னு பார்ப்போம். 700 சம்திங் வருது. ஓகேவா? இது எனக்கு நெட்வொர்க் லைனில் ரன் பண்ணுறதுக்கும் சரி,
ஒரு மொபைல் ஃபோனை ஆன் பண்ணுறதுக்கும் சரி 2 விதமான இடத்துலையுமே இந்த ஆசிலேட்டர்ஸ் ஒரு சிங்கிள் ஆசிலேட்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ உள்ள மாடல் மொபைல் ஃபோன்ஸஸில் 2 விதமான ஆசிலேட்டர்ஸ் இருக்கும். நெட்வொர்க்குக்கு தனியாக இருக்கும், நம்மளோட டேட் அண்ட் டைமுக்கு தனியாக இருக்கும், வைஃபைக்கு தனியாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஆசிலேட்டர்ஸ் ஒரு 3 to 4 ஆசிலேட்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. முன்னாடி உள்ள மொபைல் ஃபோன்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆசிலேட்டர் தான் ஃபோன் ஆன் ஆகிறதுக்கும் அதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சேம் டைம் வந்து மொபைல் ஃபோன் லைனில் நெட்வொர்க் லைன் எடுக்கிறதுக்கும் அதுவும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ எனக்கு வரல பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு வந்துச்சு இந்த பின்னில், இப்போ எனக்கு வரல. ஓகேவா? இப்போ இங்கே ஆசிலேட்டர் லைனில் 600 சம்திங் காமிக்குது. 600. இப்போ இந்த ஆசிலேட்டர் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு மொபைல் ஃபோன் வந்து ஆன் ஆகாது. இந்த ஆசிலேட்டர் லைன் நான் எடுத்துட்டேன்னா இந்த மொபைல் ஃபோன் எனக்கு என்ன ஆகாதுன்னா ஆன் ஆகாது. ஸோ ஒரு நெட்வொர்க் லைன் செக்ஷன் செக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிம் ஸ்லாட்டோட வோல்டேஜஸ் பாருங்கள். சிம் ஸ்லாட்டை இன்செர்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்மளோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லைனில் இன்செர்ட் பண்ணிவிட்டு பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், இருந்தாலும் நம்ம பார்த்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் கால் பண்ணணும், கால் பண்ணி பார்க்கணும். அந்த சிம்முக்கு வந்து கால் பண்ணும்போது டிசியோட ஆம்ப் வந்து எனக்கு இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகும். லைட்டாக வேரியேஷன்ஸ் இருக்கும். டிசியோட ஆம்பில் எனக்கு வேரியேஷன்ஸ் இருக்கும். அப்படி வேரியேஷன்ஸ் இருக்கும்போது எனக்கு ஓகே நெட்வொர்க் ஐசி நல்லா இருக்குது அப்படின்ற அர்த்தம். இன்கேஸ் நீங்கள் கால் பண்ணும்போது எனக்கு எந்தவித வேரியேஷன்ஸும் ஆகலை அப்படின்னா நெட்வொர்க் ஐசி ப்ராப்ளமாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த எமர்ஜென்சி காலு, இன்செர்ட் சிம்மு, சம்டைம்ஸ் எனக்கு நெட்வொர்க் காமிக்கும், வோடஃபோன்னு காமிக்கும், பட் எனக்கு கால் போகாது. இந்த மாதிரி செக்ஷன்ஸ்க்கு எல்லாமே நம்ம இந்த கால் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணிக்கலாம். ஸோ அதே சேம் டைம் அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல அந்த கால் பண்ணி செக் பண்ணக்கூடிய இடத்துல இங்கே எனக்கு சிக்னல்ஸ் லைன் ரிசீவ் ஆகும். ரிசீவ் ஆகும்போது எனக்கு ஒரு 0.5 சம்திங் இல்லை 1.2 சம்திங் எனக்கு வோல்டேஜ் என்ன ஆகும்னா எனக்கு ரிசீவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு நெட்வொர்க் ரிலேட்டட் செக்ஷன்ஸை நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும்னா செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதில் நான் எனக்கு டிஸ்பிளே ஆன் ஆகிருந்துச்சி அப்படின்னா நான் உங்களுக்கு லைவாகவே காமிச்சிருப்பேன். டிஸ்பிளே ஆனில் இல்லை, அதனால தான் நான் உங்களுக்கு இந்த ஆம்ப் ரேஞ்சை வச்சு நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா காமிச்சிருக்கேன். ஸோ அடுத்த செக்ஷனில் வேணால் நான் உங்களுக்கு இன்னும் பெட்டராக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். அதாவது நெட்வொர்க் லைனில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு வரக்கூடிய வோல்டேஜ் சிம் ஸ்லாட் போட்டால் தான் எனக்கு என்ன ஆகும்னா வோல்டேஜ் அப்படின்றது வரும். ஓகேவா? அதுதான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம் சிம் ஸ்லாட்டோட வோல்டேஜ். இதுக்கு பேர் வந்து ஹாட் டெஸ்டிங் அப்படின்றது சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு மொபைல் ஃபோன்ஸ் ரிலேட்டடாக சர்வீசிங் லைன் வந்து நாங்கள் மேஜராக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். மொபைல் ஃபோன் லைனில் எனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளம் ரிலேட்டடாக எப்படி ஃபேஸ் பண்ணுறது. இப்போ இந்த மொபைல் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் செக்ஷன் கம்ப்ளைண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் லைட்டிங் ஜம்பரிங் அடித்து பார்த்தேன். பட் அந்த இது லைட்டாக ஃப்யூஸ் எனக்கு போயிருந்தது நல்லா தெரிஞ்சுது. எல்இடியில் ஃப்யூஸ் எனக்கு போயிருந்தது நல்லா தெரிஞ்சு. ஸோ அதனால் புது டிஸ்பிளே நான் இன்னொரு டிஸ்பிளே வாங்கி போட்டால் தான் எனக்கு என்ன ஆகும்னா இது ரன் ஆகும். ஸோ வேறு ஏதாச்சும் சைனா ரிலேட்டட் மொபைல் ஃபோன்ஸஸில் எனக்கு என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னாலும் சரி, இல்லை மார்க்கெட்டில் அவைலபிளாக இருந்தாலும் சரி, அந்த டிஸ்பிளேஸ் எடுத்து போட்டால் தான் எனக்கு என்ன ஆகும்னா இது ரன் ஆகும். ஒரு நெட்வொர்க் ரிலேட்டடான கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அந்த கம்ப்ளைண்ட் எதுக்காண்டி இருக்குன்னு அனலைஸ் பண்ணுங்கள். யூடியூப்பில் சர்ச் பண்ணி ஓகே இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு இதுதான் போட்டிருக்கேன், அதை நம்மளும் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்காதீங்க. அப்படி பார்த்தீங்கனாலே அந்த சர்வீஸிங் அப்படின்றது நீங்கள் லாங் லைஃப் உங்களால் கொண்டு போக முடியாது. வேறு எந்த ஃபோன்னாலும் உங்களால் சர்வீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்க முடியாது. ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபோன் ஜஸ்ட் ஒரு கீபேட் ஃபோன் எடுத்துக்கோங்க. எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வச்சுருக்கீங்கன்னா ஓகே ஃபைன். நீங்கள் ஒரு கீபேட் ஃபோனை எடுத்துகிட்டு அந்த கீபேட் ஃபோனில் சப்ளை கொடுத்து பாருங்கள். எங்கெங்கே எவ்வளோ வோல்டேஜஸ் போகுது, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் ரன் ஆகுது, கால் பண்ணும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்றத ஜஸ்ட் ஒரு கீபேட் ஃபோன்ஸ் கடையில் நிறையா வச்சுருப்பீங்க, அதில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அந்த இடத்துல சால்வ் பண்ண முடியல அப்படின்னா ஸ்கிமேட்டிக் டயக்ராம் எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் பாருங்கள். ஒரு மொபைல் ஃபோன் ரிலேட்டடாக ஒரு நெட்வொர்க் ரிலேட்டடான கம்ப்ளைண்ட் கிடையாது, நெட்வொர்க் ரிலேட்டடான செக்ஷன்ஸை எப்படி செக் பண்ணுறது அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா காமிக்கிறேன். அதாவது சிம் ஸ்லாட்டோட வோல்டேஜ் லைன் செக்ஷன்ஸையும் ஆசிலேட்டரோட வோல்டேஜ் லைன் செக்ஷன்ஸையும் நான் எப்படி செக் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் காமிச்சிருக்கேன். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. ஃபர்தராக அடுத்த கிளாஸஸில் நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன்.